கீ மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மரகதா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியாமா? வாங்க அண்ணே, நான் நல்லா இருக்கேன் அண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா மரகதம், நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நானும் சண்முகமும் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். அப்படியே உன்னை ஒரு 8 பார்த்து போனாலும் வந்தம்மா. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. மரகதம், இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் அண்ணே. ரத்னா இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வருவோம் போவோம். அவர் போனதுக்கு அப்புறம் நீயும் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே வர்றதும் இல்லம்மா. பாரதி, எப்படிமா இருக்க? உன்னையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுமா. நல்லா இருக்கேங்க. வீட்டு விருந்தாளிங்க நிறைய பேர் இருக்காங்க போல. இது தெரிஞ்சிருந்தா இன்னொரு நாள் வந்திருப்போம். பரவாயில்லைங்கய்யா, நாங்களும் கிளம்பிட்டோம். மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்திருக்கீங்களா? ரத்னா இருந்தப்ப எல்லாரையும் சேர்த்து பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலப்பா. மரகதத்துக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப பாரதி தான் ஆள் வச்சு பாத்துக்கிச்சு. ஐயா, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுமா? மரகதம், தம்பி என்ன கேக்குறாருன்னு பாத்தியா? போங்க தம்பி, உங்களுக்கு எல்லாமே காமெடி தான். மரகதம், மாப்பிள்ள மாறவே இல்லை. இன்னும் அதே கேலி கிண்டல் குறும்புதான். அப்ப பார்த்த மாதிரி இப்பவும் விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்காரு. இல்லையா, எனக்கு நிஜமாவே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் கேட்கறேன். விளையாட்டு போதும் மாப்பிள்ள. சரி சரி, எல்லாரும் குடும்பமும் ஒன்னா பேசிட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். மரகதா, வரட்டுமாமா? சரிங்க அண்ணே. மாப்பிள்ள வரட்டுமா? பாரதி, நான் வரேம்மா. பாரதி, ஆதி, அவர் எப்பவுமே இப்படிதான். எல்லார்கிட்டயும் பாசமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தான் பேசுவாரு.